அவர் படம் பீச்சுக்கு வருவாருன்னு நாங்கெல்லாம் போவோம் பீச்சுக்கு அவரை பார்க்கறதுக்கு. ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் 60-70 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ சரி நீ நடிக்காட்டா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த டைரக்டரையாவது பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபேனாக. ஸோ நானும் எங்கள் அப்பா அம்மா 3 பேரும் போனோம். பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு சார். பார்த்த உடனே சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆதியில் போயிட மாட்டீமா அது அப்படின்னு மட்டும் கூட கேட்டார். எனக்கு தெரியாது சார், எனக்கு நடிக்கணுங்கிற ஆசையும் இல்லை. ஆக்சுவலாக உங்களை தான் பார்க்க வந்தாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. த வே மனசில் இருக்கிறத பளிச்சுன்னு பேசுகிறேன். நான் சொல்கிற ஆக்டிங்கை நீ ரிப்பீட் பண்ணால் போதுமா, தைரியமாக பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். சார் ட்ரை பண்ணுறேன் சார், அப்படி இல்லைன்னா என்னை ரிலீவ் பண்ணி விட்ருங்க, ஐம் ஃபைன். ஒரு சீன் எடுப்பாங்க அனுப்பிடுவாங்க திரும்பன்ற உண்மையாக அந்த இதில் தான் நான் போனேன். என்னதான் நடக்குது பார்க்கலாமே. அங்கே போனால் அன்றைக்கி முதல் நாள் 3 சீன் எடுத்தாங்க. அப்போ சார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அவர் வந்து மேம் ஜெயலலிதா மேமோடலாம் என்னை கம்பேர் பண்ணி அவங்க ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திரும்ப வர மாதிரி, அந்த மாதிரி இவ்வளோ சர்ச் பார்க் அவங்களும் சர்ச் பார்க் அப்படி பேசினோடனே ஐ வாஸ் வெரி என்கரேஜ்ட். வாவ் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க, அவ்வளோ குயிக்காக பிடிச்சிக்கிற அப்படின்ற மாதிரி ரொம்ப என்கரேஜிங்காக பேசினார் சார். அதனால எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி என்கரேஜ்ட்.